அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சூப்பரான சமையல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்களா. அது என்ன சமையல்னு சொன்னால், சூட கருவாட்டில் இன்றைக்கு சூப்பராக குழம்பு வச்சு காட்ட போகிறோம். அது கத்தரிக்காய் போட்டு சூட கருவாட்டுக்குள்ளே குழம்பு சமைச்சு காட்ட போகிறோம். அதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க. அதோடு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அங்கே விஆர் விளாக் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்கள் போய் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் சூட கருவாட்டில் குழம்பு சமைக்கணும்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓகே, நாங்க இப்போ சூட கருவாடுக்குள்ள கத்திரிக்காய் போட்டு தான் குழம்பு இன்னைக்கு சமைக்க போறோம். அதுக்கு சூட கருவாடு எல்லாம் நல்ல வடிவா துப்புர வாக்கி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க. இது இந்த வால் எல்லாம் வெட்டி இந்த சைட் முள் எல்லாம் வெட்டிட்டு நான் இப்ப எடுத்து வச்சுக்கிறேன். இனி நாங்க இதை என்ன செய்யணும்னு சொன்னா வறுத்தெடுக்கணும். லேசான சூட்டுல போட்டு இல்ல வறுத்தெடுத்து சமைச்சாதான் வாசமா இருக்கும். நாங்க இப்படியே சமைச்சோம்னா சில நேரம் கரைஞ்சி போகக்கூடிய தன்மையும் இருக்குன்னு சொன்னா இந்த ஈரழிப்பு கூட தானே சொன்ன ஈரழிப்பு கூட வறுத்துட்டு சமைச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும்ன்றதுக்காண்டி நாங்க இப்ப கருவாட்டை வறுக்க போறோம். இது பாத்தீங்கன்னு சொன்னா நான் 3 கத்தரிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல பிஞ்சு கத்தரிக்காய். அது தேவையான கருவேப்பிலை, வெங்காயம். இதுக்கு உருளைக்கிழங்கும் போட்டு சமைக்கலாம். நாங்க கத்தரிக்காய் தான் இன்னைக்கு போட்டு சமைக்க போறோம். கத்தரிக்காய் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இல்ல 3 பிஞ்சு கத்தரிக்காய். கத்திரிக்காய் போட்டு சூட கருவாடும் கத்தரிக்காய் சூட கருவாட்டுக்குள்ள கத்தரிக்காய் போட்டு குழம்பு இருக்க போகுது. மீன் சாப்பிடுவேன். நான் தொடர்ந்து மீன் சாப்பிட இல்லாம இருக்கேன். நான் மீன் வாங்கி இடையே நாங்க கருவாடும் இப்படி சமைச்சு சாப்பிடுவோம். அப்படிதான் நல்லா இருக்கும். நாங்க இஞ்சால அடுப்பு மூட்டியாச்சு. ஓகே, இஞ்சால அடுப்பு எல்லாம் மூட்டியாச்சு. இப்ப நாங்க கருவாட்டு சட்டியத்துக்கு வைப்போம். கருவாட்டை நல்ல வடிவா வறுத்தெடுப்போம். சட்டி நல்ல சூடாகும். கருவாடு புட்டுக்கெல்லாம் சுட்டு சாப்பிட டேஸ்டா இருக்கு. இந்த நெருப்புக்க போட்டு சுட்டுட்டு நல்ல வடிவம் அந்த தோல் எல்லாம் ஊற்றிச்சு சாப்பிட வேற டேஸ்டா இருக்கும். கருவாடை கருவாட்டுல மண்ணுகள் எல்லாம் அந்த ஈர கருவாடுன்னு உப்பு எல்லாம் ஊதி கொண்டு போகும். இது கொஞ்சம் அவ்வளவு ஈரம் இல்ல. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கருவாடு தட்டி வச்சாச்சு. அது கொஞ்சம் சூடா இருக்கு. நாங்க அதுக்கு இடையில கத்தரிக்காயை வெட்டி எடுப்போம். கத்தரிக்காயை கழுவிட்டு நல்ல கத்திரிக்காய் இப்பதான் போய் தோட்டத்துல வாங்கினேன். பாத்தீங்களா அப்படி பிஞ்சு கத்திரிக்காய் சூத்தையுமே இல்ல, நல்லா இருக்கு. எங்களுக்கு தேவையான அளவுல வெட்டி எடுக்கலாம். நான் ஒரு கணக்கான அளவுலதான் வெட்டி எடுக்கிறேன். நாங்க சின்னதா வெட்டினா கரைஞ்சிடும். கொஞ்சம் பெருசா வெட்டலாம். இதை விட சூத்த ஊடி இல்ல. நல்லா கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு. எங்களை வீட்டு பக்கத்துலயே தோட்டம். ஓகே, இந்த கத்திரிக்காயும் வெட்டி வச்சாச்சு. அந்த கருவாட்டு செடியும் சூடாயிட்டு போல இருக்கு. அதுக்கு வறுக்கணும். கொஞ்சம் ஈரம் இருந்தபடியே உப்பு கசியும் தானே, அதான் வெள்ளையா இருக்கு கட்டி. வாசம் வருது. இப்பதான் கருவாடு இருந்தாலே சும்மா கறிக்க போட்டாலே வாசம் இருக்கும். அப்ப ஃபுட்டா அப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கும். அதுவும் கத்திரிக்காய் போட்டு சமைச்சா அந்த மாதிரி வேறு லெவல்ல இருக்கும் கறி. அந்த வாசமே அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நான் இப்ப இந்த சட்டிக்கு தான் குழம்பு வைக்க போறேன். அதுக்கு இப்ப தேவையான அளவு வெங்காயம் வெட்டி போட போறேன். கருவாட்டு குழம்பு இன்றைக்கு சாப்பிட முடியல, நாளைக்கு வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும், தெரியுமா? இப்படி சின்ன சின்ன ஓட்டுவாங்க.
வெட்டி எடுத்துட்டு சமைச்சா அந்த மாதிரி இருக்கு, நல்ல வாசமா இருக்கு. அதோட நாங்க இன்றைக்கு வந்து எண்ணெய் வந்து பயன்படுத்த இல்லை கருவாடு குழம்புக்கு. அதோட தேவையான அளவு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் தேவையில்லை. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வெட்டி வச்ச கத்தரிக்காய், கத்தரிக்காயும் போட்டாச்சு. பாத்தீங்கன்னு சொன்னா கருவாடு வறுவடுது. சரியான உப்பு கருவாடு போல இருக்குன்னு சொன்னா காசு இது உப்பு. அப்ப கறிக்கு வந்து நாங்க முதல்ல உப்பு போடக்கூடாது, அதையெல்லாம் கொதிச்சா பிறகு உப்பு பார்த்துதான் நாங்க உப்பு போடணும், இல்லாட்டி உப்பு கூடியது. இப்ப வந்து நாங்க பால் விடுவோம், தேங்காய் பால். அளவு மிளகாய் தூள், அது வந்து வெங்காயம். கருவாடு பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா வறுபட்டுட்டு நாங்க இதாக்குவோம், நல்ல வாசமா இருக்குல்ல, வாசமா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். வறுபட்டு வந்துட்டு நாங்க இதாக்குவோம். சரியா? ஓகே ஓகே. கருவாடு நல்லா வறுபட்டுட்டு இறக்கி இதை இஞ்சால வச்சுட்டு நாங்கள் இந்த குழம்பு கூட்டி வச்சிருக்கிறோம் எல்லாம், அதை தூக்கி அடுப்புல வைப்போம். இது வந்து கொதிக்கட்டும், நல்ல தேங்காய் பால் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சாதான் தூளும் அவியும். இப்ப வந்து இது கொதிச்ச அப்புறம் கருவாடு போடணும். அதுக்கு முதல் போட்டா கரைஞ்சு போடணும். அப்படித்தானே? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வறுத்த கருவாடுக்குள்ள தண்ணி விடுவோம். கழிவு எடுக்கணும், நல்ல வடிவா கழுவி எடுக்கணும். தண்ணி விட்டுட்டு கருவாடு நல்ல வடிவா கழுவி எடுப்போம். அதை பாத்தீங்கன்னு சொன்னா குழம்பு கொதிக்கட்டு. நாங்க இதுல சின்ன செதில்கள் இருக்குன்னு தானே, அப்ப நல்ல வடிவா நல்லா உடைஞ்ச கூடாது, சும்மா நோமலா விரலால சும்மா நோமலா கழுவினா அந்த வந்து செதில் வலி இருந்தாங்க, குட்டி குட்டி செதில் இருப்பாங்க. இப்படி எல்லாம் கழுவி விடுவானுங்க. இப்படி எல்லாம் நல்ல வடிவா கழுவிட்டு வைக்கும். சின்ன செதில் வந்து எடுத்துதான் கருவாடு இதான் திருப்பினா வந்தாலும் அந்த சின்ன செதில் சின்ன இருக்கும். அதுக்காண்டி மண்ணுவல் இதுக்கு வந்ததுதான் நல்ல வடிவா கழுவி. ஓகே, இப்போ எல்லா கருவாட்டையும் கழுவி எடுப்போமே, எடுத்து போட்டு பார்ப்போம். எடுத்துட்டு பார்ப்போம். பாத்தீங்கன்னு தெரியும். இப்ப வந்து கருவாடெல்லாம் நல்ல வடிவா கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணியாச்சு. நல்லா கழுவணும். நாங்க தண்ணியை விட்டு இப்ப வைக்க கூடாது, விட்டு வச்சா கருவாடு வந்து கரைஞ்சிடும். இந்த கருவாடு வந்து ஊறி இருந்தா தண்ணியில அப்ப என்ன செய்யணும், நாங்க சட்டிக்குள்ள போடுறதுக்கு முதல் கொஞ்சம் தண்ணியை விட்டு அலசி கழுவிட்டு அப்படியே போட்டா சரின்னு சொன்னா மண் ஒன்றும் இல்லை கருவாடுல. ஓகே, இப்போ இந்த வாசனை இருக்கு, கரைக்க போட்டா சாப்பிட்டாலும் டேஸ்டா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இப்பதான் குழம்பும் கொதிக்குது, கொஞ்சம் கொதிக்கும் குழம்பு. இந்த பாத்தீங்கன்னா குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க, நெருப்பு வந்த மாதிரி தான் இருக்குது அடுப்பு. இதெல்லாம் அவங்க அப்பதான் கருவாடு போடணும். பாத்தீங்களா கொதிச்சு கொண்டு வருது கறி. இவனுங்க குழம்பு அப்படி கொதிச்சு கொண்டு வந்துட்டு தூள் நடுவுக்கு இருக்கு, குழம்பு அப்படியே கொதிச்சுட்டு கலந்து விடுவோம். இல்லை பால் தெரிஞ்சிட்டு தூள் வந்து காணாண்டி கொஞ்சம் போடும்.
சும்மா கத்தரிக்காய் அவியவே இந்த வாசனை இருக்கு. ஆனா இப்ப புளி விடக்கூடாது. என்ன கருவாட்டு குழம்புக்கு வந்து புளி கட்டாயம் விடணும். ஆனா இப்ப விடக்கூடாது. ஏன்னு சொல்லுவாங்க கத்தரிக்காய் அவியாது. கத்திரிக்காய் வந்து அவியாது. கத்திரிக்காய் கொஞ்சம் அவிஞ்ச அப்புறம்தான் புளி விடும். புளி விடுவோம். கருவாடு எல்லாம் போட்டுட்டு புளிய விடுவோம். ஓகே. அவியட்டும் கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் அவியணும். புளி விடலாமான்னு பார்த்தானே கத்திரிக்காய் அவியணும். அதோட புளிக்கு வந்த சோதனை பெரிய சோதனை விலையும் விட கடவுளையும் பெருசா இல்லையா புளி இங்க. நான் நேற்று இங்க கடையில போய் கேட்ட 2 கடையில புளியே இல்லையண்டாச்சு. கடைசியா ஒரே ஒரு கடையில இருந்துச்சு. அதுவுமே கிலோ 2000 ரூபாயா. 1/4 கிலோ புளிக்கு மேல தரவும் மாட்டேதமா. கட்டுப்பாட்டு விலையும் கட்டுப்பாடுதான் தெரியும். 1/4 கிலோ புளி தான் தந்துச்சுன்னா அதைத்தான் இப்ப வாங்கினது நல்லா கரைச்சி எடுக்க போறேன். முந்தியன்னு சொன்னா டேரும்பல்ல பக்கம் கரைச்சிட்டு விடுறது. இப்ப நல்ல வடிவா புளிஞ்சு எடுக்கணும் புளிய. புளியம் விதையம் அறியாம வச்சிருந்தது. விதையம் போட்டா கறிக்கிறது. புளியம் விதையம் முடிச்சு போட்டு விடுவோம் இல்லையா. மாங்காய் உடி இல்லையா எல்லாரும் மாங்காய் இருந்தாலும் பிரச்சனை. மாங்காய் வந்தாலும் குரங்கு விடணும். இங்க குரங்கு பிரச்சனை சரியா. சரி இப்ப வந்து குழம்பு வந்து ஓரளவுக்கு கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்க கருவாட்டை போடுவோம். ஓகே இப்ப நாங்க ஒவ்வொரு கருவாட்டா போடுவோம். எல்லா கருவாட்டையும் போட்டுட்டு அப்படியே கொதிக்க வச்சுட்டு தான் புளி விடணும். சொன்னா கத்திரி கொஞ்சம் அவியல அவிஞ்ச அப்புறம்தான் நாங்க புளி விடணும். ஓகே ஒருக்கா வந்து கலந்து விடுவோம் கருவாடு. நல்ல கலரா இருக்கு கறி. நல்ல வாசமா கருவாட்டை போட்டோம். கருவாட்டு குழம்புனால ஒரு 2 உண்டு. கருவாட்டு போட்டுட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் இல்ல முருக்கங்காய்ன்னு சொன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆனா முருக்கங்காய் சீசன் இல்ல போல. ஏன்னா இப்ப வேற லெவல்ல இருக்கு முருக்கங்காயும். என்ன கருவாடு வேண்டாம் அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். நாங்க இப்ப புளிய விடுவோமா. கத்திரிக்காய் அவிஞ்சிட்டுது. இப்ப நாங்க கரைச்சி வச்சு புளி உப்பு போடையில உப்பு பார்த்துதான் போட போறோம். சொன்னா கருவாடுல சொன்னா உப்பு இருக்கும். அதுக்காண்டி உப்பு போடையில பார்த்துட்டு போடுறது நல்லது. அதுக்காண்டிதான் அப்படியே புளிஞ்சு விடணும் புளிய. நாளைக்கு இல்ல எவ்வளவுதான் போட்டணும்னே. நீ கொஞ்சம் புளிதான் போட்டு வடிவா கரைச்சதுக்கு. குழம்பு வந்து தகன்னு கொதிக்குது. கருவாட்டு கறின்னா சும்மா அந்த வெள்ளம் இருக்கு. நல்ல வாசமா இருக்கு. சும்மா பக்கத்து ஊரெல்லாம் மணக்க போகுது வாசம். அதில் வேண்டாம். அதிகம் சொன்னா இப்ப கருவாட்டு குழம்புக்கு வந்து உள்ளி இடிக்க போறேன். உள்ளி ஊத்தி போட்டா இன்னும் வாசமா இருக்கும். இப்ப மணக்கிற வாசமே காங்கு இல்லாம இருக்கு. நல்ல ஒரு வாசம் இருக்கு. குத்தி போட்டா அந்த மஞ்ச கறியலுக்கு அந்த உள்ளி போட்டாதான் அந்த சுவையா தனி சுவை. அந்த வாசம் வேறு. சுவையை விட வாசத்துல சாப்பிட்டு போயிடலாம். எனக்கெல்லாம் அந்த கருவாடு இல்லாட்டி அந்த குழம்போடைய சோறு இல்ல புட்டு சொதி அதை விட டேஸ்டா இருக்கு தெரியுமா. கருவாட்டு சொதி வந்து வேற லெவல் டேஸ்டா இருக்கு. முடிச்சாச்சு. இனி குழம்பு கொஞ்சம் வத்தினா சரியா உப்பு பார்க்க போறேன். கருவாடுல உப்பு இருக்கோ இல்ல உப்பு இல்லையோன்னு இருக்கா பாப்பா. உப்பே இல்ல. போடுங்க. உப்பு போடுவோம். அப்பதான் நாங்க தேவையான அளவு உப்பு. உப்பு காணாது. கருவாட்டுல உப்பு இல்ல.
ஓகே இப்ப வந்து குழம்பு எல்லாம் கொஞ்சம் வத்தி கொண்டு வந்துட்டு அங்கனே உள்ளிய போடுவோம். முடிச்சு வச்ச உள்ளி எவ்வளவு உள்ளி உரிச்சிருக்கேன். ஓ உள்ளி அவிஞ்சு வேற வாசம் அப்படியே அடுப்புல இருக்கவே கறியை விட்டு சாப்பிட்டா வேற டேஸ்ட் சுடு சோறுக்கு. நல்ல வாசம். எப்படி வாசமா இருக்கு நான் உள்ளி போட்டு இன்னும் எவ்வளவு நேரம் கறி இறக்க? கன நேரம் தேவையில்லைன்னு சொன்னா வத்திட்டு தானே. கருவாடு இல்லாம அது முழுசு முழுசாவே இருக்கு. அப்படியே இருக்கு. அகப்ப போடக்கூடாது, போட்டா கரைஞ்சிடும். அப்புறம் வந்து எங்க கருவாடும் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி. பேருங்க எப்படி இருக்குன்னு இல்ல வடிவா வத்தி பேருங்க தட்டிப்பா இருக்கு குழம்பு. அப்படியே இருக்கும் கறி நாங்க இறக்குவோமா இப்ப என்ன நல்லா வத்திடும் கண்டி இறக்குவோம். என்ன செய்ய போறீங்க? என்ன சாப்பிட போறேன். ஓகே சாப்பிடுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா நான் பச்சை அரிசி சோறும் அதோட அவிச்ச முட்டை எல்லாம் பிஞ்சிட்டு புது முட்டை நாட்டுக்கோழி முட்டை பிஞ்சிட்டு இதோட நெத்தலி கருவாட்டு சொதி சோத்த பச்சை அரிசி சோறு அதோட இப்ப நாங்க சமைச்ச கருவாடும் கத்திரிக்காய் குழம்பு. சாப்பிடுங்க. சொதி கூட விட்டு வந்துட்டு ஓகே சாப்பிடுங்க. நான் சாப்பிட பார்க்க போறேன். நான் இப்பதான் கொஞ்சம் சாப்பிட்டேன் அதெல்லாம் பசிக்கல. கொஞ்சம் நேரத்துக்கு சமைச்சிட்டேன் வேணாம் அதால வெறுப்புதான் சாப்பிட்டு ஒரு காலம சாப்பாடு நிறைய பசிக்கல நான் தான் சாப்பிட்டு போறேன். அது இந்த காலம சாப்பாடு என்ன சில்லுக்களி. நிறைய பேர் கேட்டு சில்லுக்களி வீடியோ எடுத்து போடுக்கலையா நான் போடல. தவிர்க்க முடியாத காரணத்தால் காணொலி பதிவு செய்ய முடியவில்லை. போடுவேன் போடுவோம். ஓகே சாப்பிடுங்க. டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சிருக்கு. சட்டி உரைக்கணும்னு சாப்பிட்டது கருவாடு எல்லாம் அப்படியே இருக்கு முழுசாவே இருக்கு. வாசம் அப்படிதான் இருக்கு. எனக்கு சாப்பிடும் போதவங்களேதான் நான் பசிக்கல. கருவாடு சாப்பிடுறவங்களே இருக்கு. நான் அந்த வாசத்துக்கு தண்டவாளிலேயே அந்த சாப்பிடணும் மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. ஆனா வேணாம் சாப்பிடுவேன். இப்பதான் சாப்பிடலாம் சாப்பிடும் எல்லாம் சத்தி தான் இருக்கு. சுதியோடய சாப்பிடலாம் தெரியுமா? குழம்போட சொதிட்டு கருவாட்டு சொதி குழம்பு அதை விட நெத்தலி கருவாடு சொல்லி வச்சிருக்கோம். நெத்தலி கருவாட்டு சொல்லி அதோட அவிச்ச முட்டை நாட்டுக்கோழி முட்டை. ஓ சரி ஓடியா சாப்பிடணும். அதோட பல்லு கொதி அதான் முக்கிய பிரச்சனை. அதெல்லாம் பதுங்கி சாப்பிடுறது காரணம் ஏன்னா சப்பி சாப்பிடாடியோ விழுங்குறது. பல்லு கொதி அடைச்சும் திருப்பி கொதிக்கொண்டே நீர் வடிவா கிளீன் பண்ணி கல்லெல்லாம் அடைச்சு கொண்டு வந்தாச்சு. நான் அடைச்சுமே திருப்பியும் கொதிச்சு கொண்டே இருக்கேன். குடுங்குறத விட வழியும் இல்ல. அது மேல் பாய் பல்லு சின்ன சூத்துதான் கண்ணே கிளீன் பண்ணி நல்ல வடிவெல்லாம் அடைச்சு கொண்டு வந்துட்டேன். ஆனா அடைச்சு கொண்டு வந்து கொதிக்கிறேன் இருந்துச்சு சாப்பிட. சரி ஓகே சாப்பிடுங்க. கறி எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கும். உண்மையாவே நீங்களும் இப்படி கத்திரிக்காயும் சூடக்கருவாடை வறுத்துட்டு சமைச்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. நான் வறுத்துட்டு சமைச்சாதான் நல்ல டேஸ்டா இருக்கும்.
அதுவும் வாசமாக இருக்கும் கறி. அதே நல்ல வாசமா இருக்கு. உங்களுக்கு கருவாடுன்றது தேவையில்ல. 2-3 கருவாடு நாங்க பார்த்துட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோ முருக்கங்காயோ என்னத்தையோட இருந்தாலும் போட்டு சமைக்க அந்த கறியின் சுவையே வேற லெவல்ல இருக்கு. இதோட இந்த காணொலியை நாங்க முடிச்சு கொள்றோம். இன்னும் ஒரு புதிய காணொலியோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். பாய்.